குர்பானி இறைச்சிய முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா? சகோதர மதத்தவர்களுக்கு கொடுக்கலாமா என்பதாக கேள்வி. இஸ்லாம் என்பது ஒரு தூர நோக்கோட, விசாலமான சிந்தனையோட நமக்கு எதையுமே சொல்லித் தரும்னு பார்ப்போம். லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலுக்கும். உங்களோடு எவர்கள் பகைமை செய்யாமல், எதிர்ப்பு காட்டாமல் இருக்காங்களோ, அவங்களோட நீங்க நல்லுறவில் இருக்க வேண்டும். அவங்களுக்கு நீங்க எப்பவுமே அங்கும் இங்குமாக அன்பளிப்புகள் கொடுத்து நீங்க இருக்கணும் என்பதாக சொல்லும் இஸ்லாம். எனவே அவங்களோடு நல்லுறவில் இருக்க வேண்டும், அன்பளிப்புகள் வழங்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் குர்ஆன் சொல்லுதுன்னு பார்ப்போம். குர்பானி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் அது 2 வகையா இருக்குங்க. ஒண்ணு நான் என்னுடைய வீட்டுல குர்பானி அறுத்திருக்கிறேன். என்னுடைய இறைச்சியை வலது பக்கமா வச்சிருங்க. இதுக்கு ஒரு சட்டம் பின்னாடி இருக்குது. இன்னொரு இறைச்சி இருக்குது, குர்பானி இறைச்சி தான். அது என்னுடைய நண்பர், என்னுடைய சொந்தக்காரங்க அறுத்திருக்கிறாங்க. அவங்க எனக்கு கொடுத்து விட்டுருக்கிறாங்க இறைச்சி. இது இடது பக்கமா வச்சுக்கோங்க. இந்த இறைச்சி எனக்கு வெளியிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த குர்பானி இறைச்சியை நான் இதை என்னுடைய சகோதர மதத்தவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாதுன்னு பார்ப்போம். காரணம், எப்ப என் கையில வந்துச்சு அது என்னுடைய முழு உரிமை. அது நான் என்னனாலும் செய்யலாம். எந்த அளவுக்கு சட்டம் பார்த்தீங்கன்னா, உஸ் கோஷ்துக்கு பேஜ்கர் உஸ்கா கீமத் இஸ்தமால் கர் சக்தே ஹேன். வெளியே இருந்து குர்பானி இறைச்சி எனக்கு ஒருத்தவங்க அன்பளிப்பு தந்தாங்க. இந்த இறைச்சியை கொண்டு போய் நான் கடையில போய் விற்கணும்னு நினைச்சாலும் விற்கிறதுக்கு அனுமதி உண்டு என்பத சட்டமா இதுக்கு வந்துருது. நேரடியாக நான் அறுத்த அந்த குர்பானி இருக்குது, அது இதை விற்க முடியாது. அந்த ஆடு அறுக்கிறதுக்காண்டி வருவார்ல, அவருக்கு கூலியா கூட எனக்கு கொடுத்துட முடியாது. அதுல விற்பனைங்கிறது அறவே அனுமதி இல்லை. அது நேரடியாக நான் அறுத்தது. ஆனா வெளியிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த இறைச்சியை விற்கிறதுக்கு அனுமதி உண்டு. காரணம், அதனுடைய சட்டம் மாறுபடுதுன்னு பார்ப்பேன். எனவே வெளியிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த இறைச்சி, அது குர்பானி இறைச்சியா இருந்தாலுமே என்னுடைய சகோதர மதத்தவர்களுக்கு நாம் கொடுப்பதற்கு முழுமையான முறையில அனுமதி இருக்குதுங்க. கூடுதலா ஒரு ஹதீஸும் கூட பார்ப்போம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வரக்கூடியதுல இறைச்சி சமைக்கக்கூடிய மனம் தெரியுது. ஆனா சாப்பாடு எடுத்து வைக்கும்போது பார்த்தாச்சுன்னா இறைச்சியை காணல. என்னம்மா இறைச்சியை காணமே அப்படிங்கிறாங்க. அதுக்கு சொல்றாங்க, அது பரீரா என்ற அடிமை பெண் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தான தர்மமாக வந்தது, சதக்காவாக வந்தது. உங்களுக்கு அது நீங்க சாப்பிட மாட்டீங்களா, உங்களுக்கு அனுமதி கிடையாது இல்ல, அதனால கொண்டு வரலங்கிறாங்க. அதுக்கு சொல்றாங்க பதில், ஹுவ அலைஹா சதகத்துன் வலனா ஹதியத்துன். அந்த அம்மாவுக்கு அது சதக்கா. அவங்க கையில உரிமையாக அவங்களுக்கு அதிகாரம் கிடைத்து விட்டால் அவங்க விரும்பியவாறு அதனை செலவழிக்கலாம், அதனை உபயோகிக்கலாம். இப்ப அவங்க நமக்கு தந்தாங்கன்னா அதுக்கு பேரு ஹதியா, அன்பளிப்புன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வெளியிருந்து வந்த அந்த குர்பானியினுடைய இறைச்சி என் கையில விட்டால் இதுக்கு சட்டம் மாறுகின்றது. இது என்னுடைய சகோதர மதத்தவர்களுக்கு கொடுக்கலாம். நான் வீட்டுல அறுத்த அந்த குர்பானி இறைச்சியை நேரடியாக சகோதர மதத்தவர்களுக்கு கொடுக்க முடியாது என்பதாக ஷாஃபி மதஹப் சொல்லுவாங்க. ஹனஃபி மதஹப்ல அவங்க திம்மியான காஃபிரா இருந்தால் மட்டும் கொடுக்கலாம் என்பதாக சொல்லுவாங்க. சுருக்கத்துல வெளியிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த குர்பானி இறைச்சிகள், என்னுடைய நண்பர் சொந்தக்காரர் மூலமா வந்திருக்கக்கூடிய அந்த குர்பானி இறைச்சி சகோதர மதத்தவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம்.